துபாக்கூர் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கரூரில் சின்ன குழந்தையும் சொல்லும். திமுகவோட கொடுங்கோல் ஆட்சியோட ஒரு அதிரடி கிளைமாக்ஸ், விஜயால எழுதப்பட்டது. இன்னி வரைக்கும் அவர் திமுகவோட தலைவரா மட்டுமே தான் செயல்படுறாரே தவிர தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அரசியல் தலைவர் தானே முதலமைச்சரா இருக்கு. அதையும் கேட்கணும்ல, அதையும் கேட்கணும் இல்லையா மேடம், அதையும் கேட்கணும் இல்லையா? விஷயம் பண்றதுக்கு ஆக்ஷன் எங்க எடுத்தாரு, ஆக்ஷன் எங்க எடுத்தாரு? ஒரு முதலமைச்சரோட முட்டாள்தனத்தோட எல்லை இந்த கரூர்ல நம்ம பாக்குறது. கரூர் சதி செஞ்சிருக்கு பாலாஜி அவர்களோட கோட்டையினால. ஏன்னா தமிழ்நாட்டு அவங்க சொத்து, செந்தில் பாலாஜிக்கு கரூர் சொத்து. அதனால எப்படி வேற ஒருத்த எப்படி இங்க கால வைக்கலாம், இதுதான் இவங்களோட ஜனநாயகத்தோட லட்சணம். உங்க கள்ளக்குறிச்சியில நடந்தப்போ அப்போ வரல, அன்னைக்கும் வரல, அன்னைக்கும் இந்த குழு வரல. குஜராத்ல பாலம் இடிக்கிறப்ப அந்த குழு வரல இல்லையா? அவர்கள் தமிழ்நாட்டுல நல்ல கொண்டு தூங்கிட்டாரா? கும்பமேளா நடக்கிறப்ப அந்த குழு வரல இல்லையா? பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் பண்ணப்போ இந்த குழு வரல. கூலி படத்துல ஆமா, இந்த குழு வரல. கூலி படத்துல போய் அப்பவும் இந்த குழு வரல. திராவிட முட்டாள்கள் கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. காமிக் புக்ல எல்லாம் சூப்பர்மேன், பேட்மேன்லாம் ஏதாவது நடக்கும் திடீர்னு பறந்து வருவாங்க. அப்படின்னு இந்த கூட்ட நெரிசல்ல இருந்து அசம்பாவிதம் நடந்த உடனே நம்ம எல்லாம் பறந்து போய் கரூருக்கு போவோம் அப்படின்னு எல்லாம் ரெடியா போனதான் முதலமைச்சர். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல தேசிய கட்சிக்கு என்ன வேலை, எதுக்கு அங்க இருந்து என்ன தமிழ்நாட்டு அமெரிக்காலயா இருக்கு? அன்னைக்கு நைட்டே பாஜக தலைவர்கள் பல பேர் வந்துட்டாங்களே. இந்திய கூட்டணியில் விஜய் அப்படின்னு போட்டு அவர் பேசினது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதுல 8 நிமிஷம் புலம்பி தள்ளுறாரு பாருங்க. பாஜக ஒரு வாஷிங் மிஷின். ஆமாங்க, நாங்க வாஷிங் மிஷின் தாங்க. நான் பாத்துக்கிறேன். முதலமைச்சர் பேச பண்ண மாட்டாரு. அப்படிதான் முதலமைச்சர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன். முதலமைச்சர் அப்படிதான் சொல்றாரு. ஜி ராஜன் செட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நிகழ்வில் இணைப்பவர் தமிழ்நாட்டு பிஜேபியை சார்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பல முக்கியமான செய்திகளை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் அடுக்கடுக்கா அடுக்கிட்டு வராங்க. இந்த கரூர் தொடர்பாக இந்த எல்லா கேள்விகளையும் பிரதானமாக பார்க்கப்படுவது, தலைமை கேள்வியாக பார்க்கப்படுவது, திரு விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு கிடையாது, சிக்கல் நடந்த உடனே எதுக்கு நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பித்து ஓடுனீங்க அப்படின்றத பயன்படுத்துறாங்க. தாவேக்காவின் அந்த பகுதியிலே இல்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு புறம் இன்னைக்கு நம்ம செய்தி எடுத்து வெளியே வந்துட்டு இருக்கு. மறுபுறம் இல்ல பிஜேபியோட நெருங்கி இருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அதையெல்லாம் தாண்டி முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கடுமையாக பிஜேபியை ஒட்டுண்ணி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் அடுத்து என்ன நகர்வை ஏற்படுத்தும்? இது மூணுமே ஒரு செயின் லிங்க் மாதிரி இருக்கு. நீதிபதி பேசுறாரு, முதலமைச்சரும் ஒரு டோன் எடுத்து பேசிட்டு இருக்காரு. இது எப்படி பாக்குறது? சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்ற மாதிரி துபாக்கூர் முதலமைச்சர் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கரூரில் சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்னு இந்த கரூர் சம்பவம்ன்றது இந்த 4.5 வருஷம் திமுகவோட கொடுங்கோல் ஆட்சியோட ஒரு அதிரடி கிளைமாக்ஸ். விஜயால எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வருவோம். அதாவது எந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடை தலைகுனிய வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரோ, இன்னைக்கு அவரே உலக மக்கள் முன்னாடி தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு இந்த கரூரோட கூட்ட நெரிசலால. இல்ல, திமுக ஏற்பாடு பண்ண கூட்ட நெரிசல்ல இது ஏற்படல, தாவேக்கா ஏற்பாடு பண்ண கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டிருக்கு. இதுக்கு எப்படி முதலமைச்சர் தலைகுனிய முடியும்? ஒரு நல்ல கேள்வி. அதாவது எந்த புனிதமான கரூர்ல நம்ம போஸ்டர் முதலமைச்சர், போட்டோ ஷூட் முதலமைச்சர் 8 வருஷம் முன்னாடி இந்த கேடு கெட்டவன் செந்தில் பாலாஜி இவன் பேரு முதலமைச்சர் பேர் லிஸ்ட் உள்ள கூட அவன் பேர் இருக்கு, இந்த கொள்ளைக்காரன்னு சொன்னாரோ, இப்பதான்
ஒரு வெக்கமான சூடு சொர்ணம் இல்லாம இப்பதான் அவரோட திமுக முப்பெரும் விழால அதே திரு செந்தில் பாலாஜிய பக்கத்துல மேடையில உட்கார வச்சு என்ன அன்பு சகோதரர் பாசமிகு சகோதரர் அப்படின்னு உரிமை கொண்டாடினாரோ, இன்னைக்கு அந்த கேடு கெட்ட செந்தில் பாலாஜியாலேயே அந்த அதே கரூர்ல திரு மு.க. ஸ்டாலினோட சாப்டர் க்ளோஸ், திமுகவோட சாப்டர் கிளைமேக்ஸுக்கு வந்துடுச்சு. இந்த தமிழ்நாட்டுல முழுக்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க சந்தி சிரிக்குது. எந்த இடத்துல இது நடந்தது? தாவேக்காவுடைய நிகழ்வுலயே நடந்திருக்கு. இதுக்கும் திமுகக்கும் என்ன அரசு பொறுப்புங்க? நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல யாரோட ஆட்சி? இன்னைக்கு தமிழக முதலமைச்சர், நான் என்ன கேக்குறேன், நான் எப்பவுமே இத பல பேச்சுல சொல்லியிருக்கேன், இன்னைக்கு இது நல்லாவே நிரூபணம் ஆயிருக்கு. நம்ம தமிழக முதலமைச்சர் 4.5 வருஷம் தாங்க, ஜஸ்ட் 4.5 years 4.5 lakh crores, ரொம்ப லோ பட்ஜெட், 4.5 லட்சம் கோடி வாங்கி லீவ்ல போயிட்டாரு. 4.5 வருஷம் 4.5 லட்சம் கோடி வாங்கி லீவ்ல போயிட்டாரு. இன்னைக்குதான் கொஞ்சம் வீழ்த்து எழுந்திருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்களெல்லாம் தட்டி வீழ்த்து எழுந்து வச்சிருக்காரு. என்னதான் இது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். 41 பேர் பலியாகி இருக்காங்க, அவ்வளோ பேர் குடும்பம், அதாவது இது கவுண்ட் இல்லாம என்னன்னு தெரியல. சோ அவ்வளோ பேர் உயிர் ஊசலாடி இருக்கு. ரொம்ப பாமர மக்கள், நிச்சயமா வருந்தத்தக்க விஷயமா இருந்தாலும் தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை உலுக்கிய ஒரு சம்பவம். யாருமே மறுக்கல. இதுல முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்குதான் விழுத்து எழுந்து நம்ம என்ன பண்றோம்ன்றத நிஜமாவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா? பிஜேபி ஒட்டுண்ணி அரசியல் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் இன்னைக்கு விழுத்தி எழுந்து அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன நினைச்சாருன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டையே உரிமை கொண்டாடுறாரு. நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டையே உரிமை கொண்டாடும் நம்ம மாண்புமிகு ஸ்டிக்கர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அமித்ஷாவாட்டும் எந்த ஷாவாட்டும் தமிழ்நாடு நான் பாத்துக்கிறேன் எப்படி வருவீங்கன்னு பேசினவரு இப்போ அப்படிதான் பேசுறாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. பிரைவேட் சொத்துங்க, அவங்க சொந்த சொத்து. நம்ம தமிழ் மக்களோட வரி பணம், அவங்க பாக்கெட் மணி. கரூர் திரு செந்தில் பாலாஜியோட சொத்து, யாரும் கால வைக்க கூடாது. எவனாவது வந்தேன்னா பாரியா உன் கேஸ முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு பிளான் போட்ட ஒரு சதி. மாஸ்டர் பிளான். அதாவது இந்த திராவிட முட்டாள்கள் கட்சி திமுக இருக்கே, இந்த திராவிட முட்டாள்கள் கட்சி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சூப்பர் மாஸ்டர் பிளான். இவர் வருவாரா, விஜய் அவர்கள் வருவாரா, இந்த நம்ம கூட்ட நெரிசலான இந்த ஒரு தெருவுல கொடுத்தோம்னா கண்டிப்பா ஏதாவது அசம்பாவிதம் நடக்குங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம தான் இந்த காமிக் புக்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? காமிக் புக்ல எல்லாம் சூப்பர்மேன் பேட்மேன்லாம் ஏதாவது நடக்கும்போது திடீர்னு பறந்து வருவாங்க. அப்படி இந்த கூட்ட நெரிசல்ல இருந்து அசம்பாவிதம் நடந்த உடனே நம்ம எல்லாம் பறந்து போய் கரூருக்கு போவோம் அப்படின்னு எல்லாம் ரெடியா. அப்படி போனா முதலமைச்சரா? அதுதான் சொல்றேன். இந்த கேடு கட்ட முதலமைச்சர் ஒரு போலனா தப்பு போயிருக்காரு இல்லையா? அப்ப சரியான முதலமைச்சர். நான் கேக்குறேன், அவர் முதலமைச்சர்ல தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பார்த்தாங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அங்க ஒரு அரசியல் தலைவரா தானே இருக்கீங்க. என்னைக்கு நீங்க 2021ல இருந்து இன்னி வரைக்கும் அவர் திமுகவோட தலைவரா மட்டுமே தான் செயல்படுறாரே தவிர தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படிதானே இருக்க முடியும். ஒரு அரசியல் தலைவர் தானே முதலமைச்சரா இருக்க முடியும். ஒரு தொழிலதிபர் முதலமைச்சரா ஆகிடலாமா? இல்ல ஒரு தொழிலதிபர் முதலமைச்சரா ஆக முடியுமா? உங்களுக்கு தொழிலதிபர் முதலமைச்சரா ஆக முடியுமா? அரசியல் தலைவர் தானே முதலமைச்சரா இருக்க முடியும். முதலமைச்சர் பதவி கொடுத்த அப்புறம் இல்ல ஒரு சாமியார முதலமைச்சரா ஆக்கிடலாமா? அது ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஊப்பி மாதிரி ஒரு சாமியார முதலமைச்சரா ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா மக்கள்? நமக்கு வேணுங்கிறது நல்லாட்சி வேணுங்க. இன்னி வரைக்கும் அவர் முதலமைச்சரா நமக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவோ அமைச்சர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு முதலமைச்சர். எதுக்கு அந்த முதலமைச்சர் பதவின்றது நம்பர் 1 பொசிஷன் தமிழ்நாட்டுல. எதுக்கு அந்த பொசிஷன் அவர் கொடுத்திருக்கு? உங்களையும் என்ன மாதிரி ஐயோ எனக்கு வீட்டுல தூக்கமே வரல, நான் போய் பாக்குறேன், இந்த மாதிரி நல்லா இருக்கியாமா, உன் ட்ரீட்மெண்ட் வந்ததாமா, மருந்து வந்ததாமா, டாக்டர் வந்தாங்களாமா, இதுக்காயா முதலமைச்சர்? அதையும் கேட்கணும்ல. இந்த கேடு கெட்ட விஷயம் பண்றதுக்கா ஆக்ஷன் எங்க எடுத்தாரு? ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு அதிகாரம் முதலமைச்சர்னா என்ன? ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு ஆட்சி அதிகாரம் என்ன பண்ணணும்? சம்பந்தப்பட்டவர்களை உடனே சஸ்பெண்ட் பண்ணிக்கணும்.
சம்பந்தப்பட்டவரை உடனே கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணணுங்க. அதுதாங்க ஒரு முதலமைச்சருக்காக. அங்க கரூர்ல உள்ளவங்கள, இந்த அப்ரூவல் கொடுத்தவங்கள, சம்பந்தப்பட்டவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க, பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஏன் அந்த ஆக்ஷன் எடுக்கல? ஏன் அந்த ஒரு ஆக்ஷன் இல்ல? அதாவது ஒரு ஆட்சி நடத்த தெரியாம ஒரு இயலாமையோட இவ்வளவு வருஷம் செயல்பட்டாரு. அதோட ஹைட் ஆஃப் ஒரு முதலமைச்சரோட முட்டாள்தனத்தோட எல்லை இந்த கரூர்ல நம்ம பாக்குறது. கரூர் முதலமைச்சர் வந்து சட்டப்படி ஆட்சி நடத்துகிறாரா, தாண்டோடித்தனமா ஆட்சி நடத்துறாரா? எப்படி நடத்தணும் முதலமைச்சர்? இல்ல முதலமைச்சர் எப்படி ஆட்சி நடத்தணும்? முதலமைச்சர் மக்களுக்காக ஆட்சி நடத்தணும். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சர் ஒரு சட்டப்படி ஆட்சி நடத்தணுமா, இல்ல தாண்டோடித்தனமா ஆட்சி நடத்தணுமா? சட்டப்படி ஆட்சி நடத்தணும். இது புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீதிபதி கேட்கிற எல்லா கேள்வியிலுமே என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவினர், அந்த கட்சி தலைவர் உட்பட, பொதுச் செயலாளர் உட்பட, நிர்வாகிகள் உட்பட யாருமே வந்து சட்டப்படி நடந்துக்கல, நீங்க தான் தாண்டோடித்தனமா நடந்திருக்கீங்க அப்படின்னு பேசுறாங்க. அதை எதிர்த்து பேசவில்லையே, இன்னும் யாரும் பேசவில்லையே. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேக்குறேன், ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அங்க முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு, அவர் பொறுப்பு எடுத்துட்டு உடனே என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, நான் வருந்துகிறேன், இந்த மாதிரி இடத்துல நாங்க கொடுத்துருக்க கூடாது, இனிமே தமிழ்நாட்டுல இல்ல அது பொய்யாயிடுச்சு, நீதிமன்றம் கேட்டுட்டாங்க, கேட்ட இடத்த வந்து நீங்க, அதாவது இந்த இடம் வேண்டாம் அப்படின்னா நீதிமன்றம் அன்னைக்கே வந்திருக்கணும் இல்லையா? சூப்பர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், அதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட முடிச்சிடுறேன். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லணும், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு உடனே சஸ்பெண்ட் பண்ண முடியும். கமிஷன் போட்டிருக்குமே, கமிஷன் போட்டிருக்கு, தனிநபர் ஆணையம் இருக்கு இல்லையா, வேலை செய்யணும் இல்லையா? ஆணையம் வரட்டுங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் கண்ணு, ஆணையம் வந்தா தானே நம்ம பண்ண முடியும், ஆணையம் வந்தா தானே நம்ம பண்ண முடியும். எங்க காவல்துறை அதிகாரிகள் பண்ண சொல்றேன், சஸ்பெண்ட் தானே பண்ண சொல்றேன். என்னன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? என்ன நடந்திருக்குன்னு பாக்கணும் இல்லையா? ஒருத்தரை நீங்க பணி நீக்கம் பண்றீங்கன்னா என்ன நடந்திருக்குன்றத பார்க்கணும் இல்லையா? முதலமைச்சர் தெரியவே இல்லையா? என்ன நடந்திருக்கு? காவல்துறை எங்க கண்ணு முன்னாடி கூட்ட நெரிசல் தான் காரணம், கூட்ட நெரிசல் தான் காரணம். ஒரு இத்துணூண்டு ஒரு இடத்துல கூட்ட நெரிசல் காரணமா வந்ததுக்கு காவல்துறை எப்படி மேம் நீங்க அங்க யாரு அப்ரூவல் கொடுத்தா? நீங்க கேக்குறீங்க தாவேகாவினர் தான் கேட்டாங்கன்னு. அவங்க தான் கேட்டாங்க, கேட்டதை கொடுத்துருக்கும். அவங்க கேட்கல, இவங்க ஃபர்ஸ்ட் காலதாமதம் பண்ணாங்க. அதாவது கரூர்ல எப்படி இவங்க நடத்துவாங்க அப்படின்னு தட்டி கழிக்க முதல்ல அவங்க கேட்ட இடங்கள்ல குடுக்கல, அந்த 4 வழி சாலைகள்ல குடுக்கல, வேணும்ட்டு இந்த குறுகிய சாலையில குடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்றேன், லாஸ்ட் மினிட் குடுத்தாங்க, அவங்க வாங்குனாங்க மேம், குடுத்தாங்க, ஒத்துக்கிட்டு வாங்குனாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏன் காலதாமதம் பண்ணீங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏங்க காலதாமதம் பண்ணீங்க? கரூர்ன்றது சின்ன ஊரு, உங்களுக்கு அதாவது மக்களோட பாதுகாப்பு எதுக்கு அரசு அப்ரூவல்? மக்களோட பாதுகாப்பு, நம்ம மக்கள் வந்து எதனால தமிழ்நாட்டுல இருக்கோம்? நான் எப்படி ஒரு தைரியமா உங்க மீட்டிங் முடிச்சுட்டு நான் இப்ப லேட் நைட்னா நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஒரு அரசாங்கம் இருக்கு, நல்லாட்சி நடக்குது, நான் சேஃபா வீட்டுக்கு போலாம் நம்பி தானே போறேன், அரசை நம்பி தானே போறேன், இங்க இருக்க ஆட்சியை நம்பி தானே போறேன். அப்போ அரசாங்கம் மக்களுக்கு பொறுப்பு, மக்கள் அரசை நம்பி இருக்கு. இது ஒரு பப்ளிக் இடத்துல, பொது இடத்துல நடக்கிற ஒரு கூட்டம். ஒரு தனியா ஒரு இடத்துல ரெண்ட் எடுத்தா நடத்துறாங்க இல்ல, தனி ஒரு மண்டபமோ தனி ஒரு கிரவுண்டோ இல்ல, பொது இடத்துல நடத்துற கூட்டம். அப்போ அரசாங்கம் பொறுப்பு மக்களுக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு குறுகிய சாலையில குடுக்குறாங்க? உங்களுக்கு அப்படி இடமே இல்லையா, ரிஜெக்ட் பண்ணுங்க, வேண்டாம், இங்கே நடத்த இடம் இல்ல, ரிஜெக்ட் பண்ணுங்க. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப வந்து அந்த இடத்துல அமராவதி ஆறு இருக்கு, இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல், இப்படின்னு பல காரணங்களை இப்ப யோசிக்கிறாங்க. இல்ல இந்த காரணம் எல்லாம் அந்த காரணம் எல்லாம் சொல்லப்பட்டு பிறகு தேர்வு செய்யப்பட்ட இடம் தான் இந்த இடம், இன்னைக்கு கூட்டம் நடந்த இடம். இதெல்லாம் சொல்லப்பட்டு நான் ரெடியா கேக்குறேன், அரசு வேலை செய்யல, சரி அதெல்லாம் நடந்துடுச்சு, அரசு வேலை செய்யல இல்ல, அரசு மிகப்பெரிய சதி செஞ்சிருக்கு பாலாஜி அவர்களோட கோட்டையினால. ஏன்னா தமிழ்நாட்டே அவங்க சொத்து, செந்தில் பாலாஜிக்கு கரூர் சொத்து. அதனால எப்படி வேற எப்படி இங்க கால வைக்கலாம், இதுதான் இவங்களோட ஜனநாயகத்தோட லட்சணம். இப்ப உள்துறை அமைச்சர் வராங்க பாக்குறாங்க, பிறகு ஹேமா அவங்க வராங்க, அவங்க பாக்குறாங்க, அனுராக் தாக்கூர் உட்பட பாக்குறாங்க, ஒரு 8 MP வராங்க. இது நடந்த அதே டைம் லைன்ல சில மணி நேரங்கள்ல திரு விஜய் அவர்கள் ஒரு வீடியோ பதிவு போடுறாங்க, சிஎம் சார் எங்களை பழி வாங்கிட்டீங்க அப்படின்றாங்க. இப்ப பலரும் கேட்கறது வந்து பிஜேபி நோக்கி விஜய் நகர்கிறார் அப்படின்றாங்க. இது உண்மையா பொய்யா? அதை சொல்லுங்க, நீங்க நம்ம தானே கேட்கிறோம், உண்மையா பொய்யா? என்ன இல்ல
இது நான் என்ன இந்த கரூர் சம்பவத்துல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததுன்னா தமிழ்நாட்டோட அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களை கடுமையா பேசவே இல்லை. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இது நடக்குது அப்படின்னு எந்த தலைவருமே விஜய் அவர்களை கடுமையா பேசலையேங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இத அரசியல் பண்ணாதீங்க, மக்கள் தவிக்கிறாங்க. கரூர்ல மக்கள் பல பேர் தன்னோட வீட்டுல இருக்கவங்கள சின்ன பிள்ளைங்கள பெண்களை இழந்துட்டு சோகத்துல இருக்காங்க. இந்த பெரும் துயர சிச்சுவேஷன்ல இத அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் எல்லா தலைவர்களும் பிஜேபி பண்ற அரசியலை கேள்வி கேட்கணும் இல்லையா? நீங்க பிஜேபி என்ன முதலமைச்சர் என்ன கேக்குறாங்க, 1.5 வருஷமா ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு மணிப்பூர்ல, அங்க போகாத ஒரு குழு குஜராத்ல தமிழ்நாட்டை பாருயா, உங்க கள்ளக்குறிச்சியில நடந்தப்போ அப்போ வரல, அன்னைக்கும் வரல, அன்னைக்கும் இந்த குழு வரல. குஜராத்ல பாலம் இடிஞ்சு விழுறப்ப அந்த குழு வரல இல்லையா? அவர்கள் தமிழ்நாட்டுல நல்ல கொட்டு தூங்கிந்தாரா? கும்பமேளா நடக்கிறப்ப அந்த குழு வரல இல்லையா? பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராட்டம் பண்ணப்போ இந்த குழு வரல. கூலி படத்துல இந்த குழு வரல. கூலி படத்துல போய் அப்பவும் இந்த குழு வரல. எங்க இத உலகமே திரும்பி பாக்குதுங்க. கள்ளக்குறிச்சியில நடந்தப்ப இந்த குழு வரல. எங்க வேற இங்க மக்கள் போராட்டம் பண்ணும்போது இந்த குழு வரல. தூங்கிட்டு இருந்தாரா? இப்ப முதலமைச்சர் இங்க வந்துட்டாரு, கரூர் வந்துட்டாரு, இந்த குழுவும் வருது. என்ன ஆக்ஷன் எடுக்கலீங்க, வெறும் அதான் சொல்றேன். அவர் ஒரு இந்த குழு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? இந்த குழு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? பாக்கதானே போறோம். ஆக்ஷன் எடுத்து என்டிஏ கூட்டணியில விஜய் வருவது ஆக்ஷன். எம்பிக்கள் 8 பாராளுமன்ற எம்பிக்கள் வந்திருக்காங்க, பாத்துருக்காங்க. பார்த்து ஒவ்வொருத்தரையா திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்க வந்திருக்காங்க. உடனே அன்னைக்கு நைட்டே பாஜக தலைவர்கள் பல பேர் வந்துட்டாங்களே, வந்து பாத்துட்டாங்க. என்ன 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 எதிர்பார்க்கலாம்? அடுத்து விஜய கூட்டணியில் நினைச்சிருவாங்களா? என்டிஏ கூட்டணியில் விஜய் அப்படின்னு போட்டுடலாமா? முதல்ல இந்த விஷயத்தை ஆராயணும். அதுதான் அவங்களோட இப்ப மெயின் எய்ம். அதாவது தாவேகா எப்படி நகருதுன்னு அது நான் சொல்ல முடியாது. நான் தாவேகால மெம்பரோ தலைவரோ இல்ல, நான் பாஜகவை மட்டும்தான் பேச முடியும். இன்னைக்கு பாஜகவோட நோக்கம் என்ன? 8 எம்பிக்கள் குழு அமைச்சிருக்கு. திருமதி நிர்மலா சீதாராமன் அவங்களும் வந்து பார்த்து போயிருக்காங்க. நம்ம பாஜக மாநில தலைவர்கள் அவங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. சோ இன்னைக்கு இவங்க கலெக்ட் பண்ண விவரங்களை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். கண்டிப்பா ஒரு ஆணையம் இருக்கு. இதுக்கு ஒரு நியாயம். முதலமைச்சர் ஒரு ஆணையம் போட்டாரு, ஆணையம் வேலை நடந்துட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன வேலைன்னு கேக்குறேன். சூப்பருங்க. உங்க வழிக்கே வர்றது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்கள். ஏங்க தமிழ்நாடு சாரிங்க, நான் மறந்தே போயிட்டேன். தமிழ்நாடு அமெரிக்கால என்ன இருக்கு? சாரி, இந்திய. இப்ப நீங்க தான் சொன்னீங்க தேசிய கட்சி. அதே அப்ப இந்தியால தமிழ்நாடு இருக்கிறது உண்மைனா அப்ப இந்தியால மணிப்பூர் இருக்கிறது உண்மை இல்லையா? கேள்வி கேட்கலாம் இல்லையா? மணிப்பூர்ல ஏன் நடக்குது? தமிழ்நாட்டை பத்தி நான் பேச முடியும். எனக்கு தமிழ்நாட்டு நிலவரம் நல்லா தெரியும். அதுக்கு எதுக்கு வரணும்ன்ற, அதுக்கு எதுக்கு அவங்க வரணும்ன்ற மாநிலம் பத்தி எனக்கு அவேர்னஸ் இல்ல. நான் அதை கமெண்ட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் கேளுங்க, அரசியல் கேளுங்க. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல தேசிய கட்சிக்கு என்ன வேலைன்ற எதுக்கு அங்க இருந்து வரணும்? தமிழ்நாட்டு அமெரிக்காலயா இருக்கு? தமிழ்நாடு அமெரிக்கால இருக்கு, தமிழ்நாடு இந்தியால இருக்கியா? ஒன்றிய அரசு மத்திய அரசு, அதாவது மத்திய அரசு ஏதாவது பண்ணலன்னா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது அப்படின்னுவீங்க, வந்தா வஞ்சிக்குதுன்னுவீங்க. வந்தாலும் வஞ்சகம், வரலனாலும் வஞ்சகம், தந்தாலும் வஞ்சகம். ஏன் வரலன்னு கேக்குறோம். 2015ல பெரும் வெள்ளம் வந்தது, சென்னை முழுகிறப்ப அவங்க வரல. சமீபத்துல ஒரு பெரும் வெள்ளம் வந்தது, அப்பவும் அவங்க வரல. அப்ப வராதவங்க இப்ப ஏன் வராங்கன்னு கேக்குறாங்க. இத்தனை நாள் வரலையே எங்களை பிரச்சனைக்கு. இப்ப வந்தாங்கல்ல. இப்ப வந்ததுக்கான காரணம் தான் விஜயை கையகப்படுத்த பாக்குறாங்க, விஜயை வந்து கொண்டு போக பாக்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் சொல்றேன். அரசியல் பண்றாங்க. கேடு கெட்ட முதலமைச்சர் இருக்காங்களே, அவரும் வேலை செய்ய மாட்டாரு. வேற ஒருத்தங்க ஏதாவது பண்ணணும்னு, நிஜமா ஒரு மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு வந்தா அதுலயும் அரசியல் அவியல் பண்றாரு பாருங்க. இவர மாதிரி கருணாநிதி அவர்களை மிஞ்சிட்டாருங்க. கருணாநிதி அவர்களை மிஞ்சிட்டாரு. அப்பன மிஞ்சின பையன் அதுல நல்லா ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு ஏன் உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உனக்கு ஒரு மக்களை கட்டுக்கோப்பா ஒரு மீட்டிங் நடத்த தெரியல. எந்த அரசு துறையும் இன்னைக்கு சரியா இல்ல. எல்லாத்துலயும் பிரச்சனை. எந்த துறை எடுத்தாலும் பிரச்சனை, எந்த துறை எடுத்தாலும் கடன், எந்த துறை எடுத்தாலும் மக்களுக்கு வந்து சரியான பணி நிரந்தரம் கொடுக்கல, சரியான ஊதியம் கொடுக்கல, எந்த நீங்க கொடுத்த எலெக்ஷன் கோரிக்கையும் நிறைவேற்றல. இவ்வளோ ஓட்டைய வச்சுட்டு நீங்க எப்படியா மத்திய அரசு சொல்றீங்க? இன்னைக்கே அவங்க ஒரு குழு அமைச்சிருக்காங்களா, வந்திருக்காங்களா? சரி, உங்க மேல சரி அவங்க வேணும்ட்டே வஞ்சகம் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். நம்ம அதை அசியூம் பண்ணிப்போமே. சரி, வேணும்ட்டே மத்திய அரசு உங்களை வஞ்சகம் பண்ணுது, ஒரு நினைக்க பாக்குறாங்க, அது தாவேகா விஜய் அவங்க என்ன பண்ண போறேன்னு நான் சொல்ல முடியாது. இவங்க அனுப்பியிருக்காங்கல்ல, ஒரு குழு அனுப்பியிருக்காங்கல்ல. சரி, வேணும்ட்டே உங்களை தாக்கத்தான் அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உன் மேல தப்பு இல்லைன்னா தைரியமா ஃபேஸ் பண்ணையா? உன் மேல தப்பு இல்லைல்ல,
உன் மேல தப்பு இல்ல, உங்க மக்கள் மேல தப்பு இல்ல, செந்தில் பாலாஜி மேல தப்பு இல்ல, உங்க அரசு அதிகாரிகள் மேல தப்பு இல்ல, உங்க கீழே இந்த முதலமைச்சர், இந்த கேடு கெட்ட முதலமைச்சர் கீழே இருக்கிற போலீஸ்க்கு தப்பு இல்ல. அப்ப தைரியமா ஃபேஸ் பண்ண. நான் பாத்துக்கிறேன். முதலமைச்சர் ஃபேஸ் பண்ண மாட்டேன். அப்படிதான் முதலமைச்சர் சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன். முதலமைச்சர் அப்படிதான் சொல்றாரு. தமிழ்நாடு யார்? நான் பாத்துக்கிறேன். அமித்ஷா அப்படிதான் முதலமைச்சர் சொல்றாரு. இன்னைக்கு நேரா நின்னு பேச இந்த அரசியல் ஒட்டுத்திணி அரசியல்ன்றாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த எம்பிக்களோட நேரா நின்னு பேசட்டுமே. ஏன் அன்னைக்கு பார்க்க மறுத்தாங்க? ஏன் பார்க்க மறுத்தாங்க? ஏன் அந்த 8 குழி எம்பிக்களை ஃபேஸ் பண்ண அவர் மறுக்கிறாரு? ஏன் அந்த தகுந்த அரசியல் அதிகாரிகள் ஏன் அந்த எம்பிக்களை சந்திக்கல? ஏன் பயப்படுறாங்க? ஏன் நடுங்குறாங்க? ஏன் ஒடுங்குறாங்க? அவங்க மேல தப்பு இருக்கு, அதனாலதான் ஒடுங்குறாங்க, பயப்படுறாங்க. ஏன் ஃபேஸ் பண்ண கூடாது? அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்க ஆல்ரெடி கொஸ்டின் லிஸ்ட் வச்சிருக்காங்க. அதை மீடியாலே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. தேஜஸ்வி சூர்யா அவர்கள், அனுராக் தாக்கூர் அவர்கள், ஹேமா ஹால்டி அவங்க அந்த குழு வந்தவங்க. அப்ப இதான கேள்வின்னு சொல்றாங்க. அவங்க வேணும், அவங்களுக்கு என்ன வேணும்? கேள்விக்கான பதில். அவங்க மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண கேள்விக்கான பதில் கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு போங்களேயா. உங்க மேல தப்பு இல்ல, நீங்க கிளீன் சிட்டு, நான் என் டியூட்டி கரெக்டா பண்ணேன்னு சொல்றீங்க. அங்க அரசு அதிகாரிகள் மேல தப்பு இல்ல, எல்லாரும் கரெக்டா பண்ணிருக்காங்க, எங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, வாதாடுறீங்கல்ல. அப்ப அதை சொல்லிட்டு போங்களேன். அவங்க கேட்கிற கேள்விகளை அவங்கதான் முன்னிறுத்தி வைக்கிறாங்களே, மறைமுகமா வச்சிருக்காங்களா? எல்லாம் லிஸ்ட் போட்டுருக்காங்களா? அன்னைக்கு அவர் மீடியா முன்னாடியே காமிக்கிறாரு. These are the questions we have அப்படின்னு சொல்றாரு. அந்த கொஸ்டினே படிச்சாரு. அந்த கொஸ்டின் தானே கேட்க போறாரு. கொஸ்டின் பதில் கொடுத்துட்டு போங்களேன். உங்க மேல தப்பு இல்ல, வேணும்ட்டே பாஜக வஞ்சிக்குதுன்னு வச்சுப்போம். உங்க மேல தப்பு இல்ல, கொஸ்டினுக்கு பதில் கொடுத்துட்டு போங்களேன். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்றதுல என்ன பிரச்சனை? அப்போ உங்க மேல ஏதோ தப்பு இருக்கு, அப்ப நீங்க எதுக்கோ பயப்படுறீங்க, ஏதோ ஒரு உண்மை வெளிவந்துருமோன்னு பயப்படுறீங்க. அப்படிதானே தெரியுது. சோ ஏன் பயப்படணும்? இன்னி வரைக்கும் இவங்க 1 man கமிஷன் அமைச்சாங்க. அது என்ன 1 man கமிஷன்? எனக்கு புரியல. சிசிடிவி ஆதாரங்களை எடுங்க, எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணி என்ன இதுவோ பேசுங்களேன். அப்ப இது எல்லாமே வந்து இருக்க பிஜேபி அரசு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இதற்கும் விஜய்க்கும் தன்னை கையகப்படுத்துறதுல எந்த நோக்கம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கலாமா நம்ம? விஜய் அவர்களோட தாவேகா அவர்களோட மூவ் பத்தி அவங்களோட அரசியல்ல எப்படி அவங்க நெக்ஸ்ட் மூவ் பண்ண போறாங்க பாக்குறீங்களா? ஊடகங்களை எழுதிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டே இருக்கேன். நான் இங்க 10 நிமிஷம் ஒருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது, நம்ம இங்க வேலை பண்ண முடியுது. இத பாக்குறதுக்கே சரியா இருக்கு நாள் பூரா. சோ இன்னைக்கு அப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம்ன்றது இட்ஸ் அ பிரேக்கிங் பாயிண்ட், ஒரு இம்பார்ட்டன்டான இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு இன்னைக்கு ஒரு இது முக்கியமான சம்பவம் தமிழக அரசியலை உலுக்கி இப்பதான் நம்மளோட ரியல் தேர்தல் களம் தொடங்குது. இந்த கரூர் சம்பவத்திலேருந்து தான் நிஜமான தமிழக தேர்தல் களமே தொடங்குது. திஸ் இஸ் த ஓப்பனிங் பிகினிங். சோ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம், திமுகலையும் பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு இன்னி வரைக்கும் அவங்க கூட்டணின்னு அப்பப்ப ஒரு போட்டோ ஷூட் எடுத்து நாங்கெல்லாம் ஒத்துமையா இருக்கான்னு ப்ரூவ் பண்ணாங்களோ, இன்னைக்கு எல்லாமே உடையுது, ஒன்னொன்னா உடைஞ்சு வெளில வருது. அதாவது திரும்ப அவர்கள் இன்னி வரைக்கும் கூட்டணி பிரஷர்ல வாயே திறக்கல. இப்போ திடீர்னு வாயை திறந்து அவர் சரமாரியா கேள்வி கேட்கிறாரு. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? ஏன் திரு விஜய் அவர்கள் மேல நீங்க வழக்கு பதிவு செய்யல? ஏன் நீங்க சம்பந்தப்பட்ட போலீஸ் ஏன் அங்க செயல்படல? அப்படின்ற மாதிரி இன்னைக்குதான் ரியலா திரும்ப அவர்கள் அவரோட சொந்த இது வரைக்கும் வாடகை புத்தியில பேசிட்டு இருந்தாரு, இப்பதான் அவரோட புத்தியில சுய புத்தியில பேசுறாரு ரியலா இன்னைக்கு. ஆனா இன்னும் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் இன்னும் நல்லா, ஏன்னா இன்னைக்கு கூட இப்போ ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடி பிரஸ் மீட்ல பண்பை மதிக்க தெரியாதவர்கள், பண்பை பாராட்ட தெரியாதவர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள் தான் பாஜக சொல்றாரு. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுணி, ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணி, அதாவது 41 பேரோட உயிரை உறிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த தமிழக அரசோட ஒரு இயலாமை, ஒரு பொறுப்பின்மை. அதாவது அரசியல் ஆட்சி செய்ய தெரியாத ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர்கள் அந்த பதவியில இருக்கிறதுனால அதோட பலிக்கடா யாரு? பாமர மக்கள் 41 பேர் பலி,
குழந்தைகள் உட்பட, கர்ப்பிணி பெண்கள் உட்பட. இந்த ரத்தத்தை உறிஞ்சது தெரியலையா, பாஜக வந்து ரத்தத்தை உறிஞ்சின ஒட்டுணியா. நல்லா இருக்கே கதை. இவங்க வாரிசு அரசியல் மாதிரி இங்க தமிழ்நாட்டிலேயே ஒட்டுணி மாதிரி ஒட்டிட்டு இருக்காங்களே, அது தெரியலையா? பாஜக இங்க ஒட்டுணியா? என்னங்க கதி? அடுத்து ஸ்டாலின் அவர்கள், அடுத்து உதயநிதி, அடுத்து இன்பநிதி, அடுத்து வேற ஒரு நிதி அப்படின்னு இவங்க ஒட்டுணி மாதிரி இருக்கிறது தெரியல. பாஜக ஒட்டுணியா? கேட்கிறவன் கேனை இருந்தா கேப்பையில நெய் வழிதான். சூப்பரா இருக்குங்க காமெடி. அதாவது இன்னைக்கு எந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பதறி போயிருக்காரு, தேர்தல் பயத்துல இருக்காருன்றது இன்னைக்கு அவர் காலையில பேசினது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. அதான் அவ்வளோ பேர் தேங்க்ஸ் டு முதலமைச்சருங்க. பாஜகவோட டிஆர்பி ரேட்டிங்க கூட்டிட்டாருங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் நல்ல சூப்பரா எகிருது. அதாவது அவரு பேசினது ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அதுல 8 நிமிஷம் புலம்பி தள்ளுறாரு பாருங்க. பாஜக ஒரு வாஷிங் மிஷின். ஆமாங்க, நாங்க வாஷிங் மிஷின் தாங்க. கழிவு வெளில தள்ளிட்டு நல்லதை மட்டும் வச்சுப்போம். நாங்க வாஷிங் மிஷின் தான். சூப்பருங்க. முதலமைச்சர் இப்படி எல்லாம் சூப்பர் பட்டம் கொடுக்குறாருங்க. டெக்னாலஜியில அட்வான்ஸ்டு. அதாவது இன்னைக்கு இவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல்ல இவ்வளோ பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இதுல ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன, எமர்ஜென்சி கேர் அவருக்கு தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்றோம். அந்த கூட்டத்துல யாருக்கா எதாச்சு, கர்ப்பிணி பெண்ணோ வேற வயசான அம்மாவோ, இந்த கூட்ட நெரிசலே விட்டுருங்க. நார்மலாவே சொல்றேன், எதா ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அதை யோசிக்க வேண்டாமா? ஒரு எமர்ஜென்சி அரேஞ்ச்மெண்ட் வேண்டாமா? பிரதம மந்திரி மோடி அவர்கள் சஞ்சீவனின்னு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா ஏர் ஆம்புலன்ஸ். ஏர் ஆம்புலன்ஸ் மூலமா பறந்து வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டுரும். இது வந்து சில இந்த மாதிரி கூட்ட நெரிசல்கள், இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசம், இந்த மாதிரி இடத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அக்டோபர் 2024. இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர் தான் சொல்றாரு வளர்ந்து வந்த தமிழ்நாடு அப்படின்னு. ஏன் இதை நீங்க பண்ண தெரியல? ஏன் ஏர் ஆம்புலன்ஸ் பண்ணல? அன்னைக்கு ஆம்புலன்ஸ் வந்து அது வெளியில போறதுக்குள்ளேயே உசுறு போயிடுமையா? ஆம்புலன்ஸ் வெளியில போகுதோ இல்லையோ, உசுறு வெளியில போயிடும். முதல்ல அதாவது ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ண தெரியல, அதுக்கு தகுந்த பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கான இடம் சரியா கொடுக்கல, அட்லீஸ்ட் அதுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும், அது கொடுக்கல. அடுத்த பாயிண்ட், ஒரு கூட்டத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தா, இந்த கூட்ட நெரிசலே விட்டுருங்க, ஒரு கூட்டம்னு வரும்போது அதுல அசம்பாவிதம் நடந்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது ஒரு முன்னெச்சரிக்கை வேண்டாமா? ஒரு கட்டமைப்பு வேண்டாமா அதை ஹேண்டில் பண்ண? அப்போ அதுக்கான ஆம்புலன்ஸ் வைக்கணும். ஆம்புலன்ஸ் வச்சாங்க. எப்படி நிறைய பேர் களத்துல உள்ளவங்க சொல்றாங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுல ஒரு ஸ்ட்ரெச்சர் 2 ஸ்ட்ரெச்சர் தான் இருந்துச்சு, ஆனா அதுல 10-12 பேர் தூக்கி போட்டு போனாங்கன்னு. எப்படி முடியும்? அவங்க ஏற்கனவே ஒரு மூச்சு திணறல்ல இருக்காங்க, அதுல இத்தனோண்டு ஆம்புலன்ஸ்ல 10 பேர் அடைச்சா எப்படி முடியும்? அங்கேயும் அடைப்பு. நெக்ஸ்ட், ஒரு ஆம்புலன்ஸோட ஒரு முதலுதவி டாக்டர்கள் வர வேண்டாமா களத்துக்கு? ஆம்புலன்ஸோட இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரியும், ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு 4-5 முதலுதவி டாக்டராவது வேண்டாமா? அவங்க உடனே வந்து ஸ்பாட்ல வந்து முதலுதவி கொடுக்கணும். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கொண்டு வர வேண்டாமா? ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்து உடனே ஆக்சிஜன் கொடுத்து அவங்களுக்கு முதலுதவி கொடுத்து அந்த ஸ்பாட்லயே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது பண்ணிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இருந்தா அவங்க அட்லீஸ்ட் இது வரைக்கும் தாங்கி இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம தூரக்க இருக்க ஜிஹெச்க்கு வேற கூட்டிட்டு போறாங்க. அதாவது இது வந்து 41 பேரை அதான் பலி ஆயிருக்கலாம், ஆனா இது 41 ஆயிருக்குமான்றது இது இவங்களோட இயலாமை இவ்வளோ அதிகமா ஆனது. இது எதுவுமே நடக்கல, நீங்க சொன்னதெல்லாம் நடக்கலன்றது இப்ப நீதிமன்றம் போன பிறகு விசாரிக்கும் பொழுது எல்லாமே வெளியே வரும் இல்லையா? நீதிமன்றத்துல நீதிமன்றம் அவர்கள் இப்ப செப்பரேட் குழு அமைச்சிருக்காங்க, ஸ்பெஷல் குழு அமைச்சிருக்காங்க. அதுல கண்டிப்பா எல்லா விஷயமும் வெளில வரும்ன்றது நம்ம நம்பணும். அண்ட் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அதாவது இன்னைக்கு வந்து இவங்க திமுகல என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மட்டும்தான் பேசலாம் அரசியல், எல்லா அரசியலும் பேசுறது. திருமதி கனிமொழி அவர்கள் அன்னைக்கு கூட, அதாவது விஜய் அவர்கள் தான் பண்ணியிருக்கணும், அவங்க தான் பொறுப்பு, அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணலாம், அவங்க தான் இது பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நான் இதை அரசியல் படுத்த விரும்பல. அதே இதுதான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாரு, சேத்த தன்ன மேலேயே வாரி போயிட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மத்திய அரசு மேல உபயோகப்படுத்திட்டு சேத்த தன்ன மேலே வாரி அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இது கூட பரவாயில்லன்னு நான் ஒத்துக்கிறேன், நம்ம முதலமைச்சர் அவரை நீதி காக்கும் சோழர் அவரு. பிளீஸுங்க,
நீங்க நீங்க ஜிங்ஜாங் அடிக்கலாம், அதுக்கு ஒரு அளவு இருக்கு ப்ளீஸ். சோ இந்த மாதிரி இன்னைக்கு இதெல்லாம் பேசிட்டு நான் இதை அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு மக்கள் முக்கியம். நம்ம என்ன ஒரு 2026ல நம்ம எல்லாம் நம்மக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா உலகம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டே இருக்கு. இதை தாண்டி யோசிச்சு 2026 ஒரு விடியலா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றிமா. ஜி ராஜம் செட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.